Good morning students. Today teaching for lesson 9 science. 9 science la first lesson measurement. Measurement la already நம்ம SI system ங்கற class finish பண்ணியாச்சு. Today teaching for topic mass. What is a mass? Mass is the quantity of matter contained in your body. அதாவது important words matter contained in your body. அப்ப mass அப்படினா ஒரு ஆப்ஜெக்ட்டோட சைஸை மட்டும் சொல்றதுக்கு பேர் mass. அப்போ மாஸ் தமிழில் நிறை அப்படின்னு சொல்லுவோம். த நெக்ஸ்ட் த எஸ்ஐ யூனிட் ஆஃப் மாஸ் இஸ் கிலோகிராம். அப்போ எஸ்ஐ யூனிட் அதாவது மாஸோட எஸ்ஐ யூனிட்ஸ் வந்து கிலோகிராம், ஷார்ட் லெட்டர் கேஜி. 1 கிலோகிராம் இஸ் த மாஸ் ஆஃப் எ பர்டிகுலர் இன்டர்நேஷ்னல் புரோட்டோடைப் சிலிண்டர் மேட் ஆஃப் பிளாட்டினியம் இரேடியம். த இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் சிலிண்டர் மேட் ஆஃப் பிளாட்டினியம் இரேடியம். பிளாட்டினியம் இரேடியங்கிறது ஒரு டிஃப்ரெண்ட் மெட்டீரியல் அலாய் kept at the international bureau of weights and measures at Sevres, France. அதாவது பிரான்ஸ் நாட்டில் அதாவது ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் ஒரு 2 மெட்டல்ஸ் சேர்ந்த ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஷேப் இருக்குது. அதாவது இரேடியம் அதுக்கப்புறம் பிளாட்டினியம், இது 2 மெட்டல் சேர்ந்த ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஷேப் இருக்குது. அதை வச்சு தான் மாஸுங்கிற ஒரு கான்செப்டே ஃபார்ம் பண்ணாங்க. அப்போ மாஸ் எதில் மெஷர் பண்ணாங்கன்னா கிலோகிராம். அப்போ ஷார்ட் லெட்டர் கேஜி. த யூனிட்ஸ் கிராம் ஜி. அப்போ இதுக்கு ஷார்ட் லெட்டர் ஜி. யூனிட்ஸ் கிராம் ஜி, இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் ஜி. அண்டு மில்லிகிராம் ஷார்ட் லெட்டர் எம்ஜி. ஆர் த சப் மல்டிபிள்ஸ் ஆஃப் 10. The important words sub multiples of 10 bracket 1 by 10 of the units kg. The similarly quintal, the important words quintal and metric ton. metric ton அப்படின்னா கேஜி, அதாவது கிலோகிராமோட ஒரு பிரிவு தான் எது சொல்லலாம் அப்படின்னா குவிண்டால் மெட்ரிக் டன். த இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் குவிண்டால் மெட்ரிக் டன் ஆர் மல்டிபிள்ஸ். அதாவது குவிண்டாலும் மெட்ரிக் டன்னும் 10ஆல் மல்டிப்ளைஸ் பண்ணி வரந்த ஃபார்மாக வரதான் குவிண்டால் மெட்ரிக் டன். த எக்ஸாம்பிள் தென் 1Gங்கிறது 1 கிராம் ஈக்குவல் டு 1/1000 இன்ட்டு 1 கேஜி ஈக்குவல் டு 0.001 கேஜி. த எக்ஸாம்பிள் 1 கிராம்ங்கிறது 1/1000 இன்ட்டு 1 கிலோகிராம் ஈக்குவல் டு 0.001 கேஜி. த நெக்ஸ்ட் 1 mg ஈக்குவல் டு 1/10 lakh இன்ட்டு 1 கேஜி ஈக்குவல் டு 0.00001 கேஜி. த நெக்ஸ்ட் 1 குவிண்டால் ஈக்குவல் டு 100 இன்ட்டு 1 கேஜி ஈக்குவல் டு 100 கேஜி. அதாவது 100 இன்ட்டு 1 கேஜி, ஒரு கேஜி 100ஆல் மல்டிப்ளை பண்ணால் ஃபார்ம் ஆகிறது 1 குவிண்டால். அதே 1000 இன்ட்டு 1 கேஜி, அதாவது 1000 இன்ட்டு 1 கேஜியை மல்டிப்ளை பண்ணி ஃபார்ம் ஆகிறதுக்கு பேர் 1 மெட்ரிக் டன் அல்லது 10 குவிண்டால் அப்படின்னு இன்னொரு நேம் சொல்லலாம். இது இம்பார்ட்டன்ஸ் 1 மார்க்ஸ், த மார்க் ஃபார் யூ. த நெக்ஸ்ட் அட்டாமிக் மாஸ் யூனிட் ஷார்ட் லெட்டர் AMU. த அப்ரிவேஷன் atomic mass units. Mass of a proton, neutron and electron can be determined using atomic mass unit AMU. அதாவது மேக்ஸிமம் நம்ம லோயர் கிளாஸ்லேயே ஆட்டம்ஸ்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆட்டம்ஸில் உள்ள என்னென்ன இருக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு 1 புரோட்டான், நியூட்ரான் அண்டு எலக்ட்ரான். இதெல்லாம் சைஸ் பார்த்தா வெரி ஸ்மால் சைஸ். அதோட மாஸோட எப்படி மெஷர் பண்ணலாம் அப்படின்னா எதை வச்சு மெஷர் பண்ணலாம் அப்படின்னா அட்டாமிக் மாஸ் யூனிட்ஸ் யூஸ் பண்ணி மெஷர் பண்ணலாம். அதாவது புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரானோட மாஸ் வந்து ரொம்ப வெரி ஸ்மாலாக இருக்கும். அப்போ அந்த வெரி ஸ்மாலாக இருக்கிற மாஸை எதை யூஸ் பண்ணி மெஷர் பண்ணலாம் அப்படின்னா அட்டாமிக் மாஸ் யூனிட்ஸை யூஸ் பண்ணி மெஷர் பண்ணலாம். அப்போ அதுக்கு ஷார்ட் லெட்டர் AMU. எக்ஸாம்பிள் 1 AMUங்கிறதுக்கு வேல்யூ வந்து 1/12 ஆஃப் த மாஸ் ஆஃப் C12 ஆட்டம்ஸ். சிங்கிறது இந்த இடத்துல எது ஐடென்டிஃபை பண்ணனா கார்பன். சிங்கிறது கார்பன். C12 ஆட்டம். Then more to now, the important 1 mark, more to now, mass of 1 milli of water equal to 1 gram. அது 1 மில்லி வாட்டர் எதுக்கு ஈக்குவல்னா 1 கிராமுக்கு ஈக்குவல். 1 மில்லி வாட்டருங்கிறது 1 கிராமுக்கு ஈக்குவல். தென் மாஸ் ஆஃப் த 1 லிட்டர் ஆஃப் வாட்டர் ஈக்குவல் டு 1 kgக்கு ஈக்குவல்.
Mass of the other liquids vary with the density. அப்போ லிக்விட்ஸோட டென்சிட்டிக்கு தகுந்த மாதிரி அதோட வெயிட் வந்து சேஞ்ச் ஆகும். அப்போ லிக்விடோட டிஃப்ரெண்ட் லிக்விடோட டிஃப்ரெண்ட் டென்சிட்டி தான் இருக்கும். அப்போ டென்சிட்டி அதாவது லிக்விடோட டென்சிட்டி வச்சு அது சேஞ்ச் ஆகும். த நெக்ஸ்ட் டைம். The time. What is a time? The time is a measure of duration of events and the interval between them. அதாவது ஒரு நிகழ்வு நடக்குது அப்படின்னா அந்த நிகழ்வுக்கு இடைப்பட்ட இடைவெளி தான் நம்ம டைம், அதாவது காலம் அப்படின்னு சொல்லுவோம், நேரம்னு சொல்லுவோம். அதாவது டைம் இஸ் த மெஷர் ஆஃப் டியூரேஷன் ஆஃப் ஈவெண்ட்ஸ் அண்ட் த இன்டர்வெல் பிட்வீன் தேம். த இம்பார்ட்டன்ட் 2 mark. த SI unit of time is second. The important 1 mark. The SI unit of time is second. The SI unit of time is second. 1 second is the time required for the light to propagate. Light propagate 29 crore 97 lakh 92,458 meters through vacuum. அதாவது டைம்ங்கிறது எதுக்கு கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா லைட்டுங்கிறது காற்று இல்லாத பிளேஸ், அதாவது ஏர் இல்லாத பிளேஸ்க்கு பேர் வேக்கம். அந்த பிளேஸில் போகக்கூடிய ஸ்பீடை தான் டைமுக்கு கம்பேர் பண்ணுறாங்க. சேம் இந்த வேல்யூஸை நம்ம ஆல்ரெடி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோம். லென்த்துங்கிற கான்செப்டில் இந்த வேல்யூஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோம். இம்பார்ட்டன்ட் வேல்யூஸ். இட் இஸ் ஆல்சோ டிஃபைனட் எஸ். அப்போ இந்த வேல்யூஸை இன்னொரு இதோட கம்பேர் பண்ணலாம், சோலார் டேஸோட கம்பேர் பண்ணலாம். சோலார் டேஸோட கம்பேர் பண்ணோம்னா இட் இஸ் ஆல்சோ டிஃபைனட் எஸ் 1/86/400th part of a mean solar day. solar days ஓட ஒப்பிட்டோம்னா வேல்யூஸ் எவ்வளோ வரும் அப்படின்னா 1/86/400th part of a mean solar day. The important 1 mark. Larger units for measuring time or day. அதாவது டைமில் லார்ஜர் யூனிட்ஸ் சொன்னோம்னா நம்பர் 1 டே, மந்த், இயர் தான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். தென் நெக்ஸ்ட் ஒன் நியூவாக ஃபார்ம் ஆகிருக்கு மில்லினியம். தென் நெக்ஸ்ட் ஒன் நியூவாக ஃபார்ம் ஆகிருக்கிறது மில்லினியம். த இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் மில்லினியம். அப்போ 1 millennium வேல்யூ ஈக்குவல் டு 3.16 into 10⁻9 செகண்ட். 1 millennium equal to 3.16 into 10⁻9 second. seconds. The important 1 mark. The next topic, temperature. Temperature is the measure of hotness or coldness of your body. நம்ம டெம்பரேச்சர்னு எதை சொல்லுவோம் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கோல்டாக இருந்தாலும் சரி ஹாட்டாக இருந்தாலும் சரி காமனாக நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா டெம்பரேச்சர். SI unit of temperature is Kelvin. The important 1 mark. SI units of Kelvin K. SI units of temperature Kelvin K. Short letter K. 1 Kelvin is the fraction. அதாவது 1 Kelvin is the fraction 1/273.16 of the thermodynamics temperature. தெர்மோடைனமிக்ஸுங்கிறது அதாவது ஹீட் சம்மந்தமான ஒரு டாபிக்ஸ். அந்த ஹீட் சம்மந்தமான டாபிக்ஸில் அதாவது 1 கெல்வின்ங்கிறது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா 1/273.16 வேல்யூக்கு ஈக்குவல் அப்படிங்கிற கான்செப்டை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். த டெம்பரேச்சர் ஆஃப் த ட்ரிபிள் பாயிண்ட் ஆஃப் வாட்டர். த டெம்பரேச்சர் அட் விச் சேச்சுரேட்டடு வாட்டர். அது இந்த டெம்பரேச்சர் எந்த டெம்பரேச்சரில் இது சேமாக இருக்கும் அப்படின்னா சேச்சுரேட்டடு வாட்டர், வேப்பர், pure water and melting ice are in equilibrium. The important words saturated water, vapor, pure water and melting ice are in equilibrium. Then next 0 Kelvin. 0 Kelvin let us 0 K is commonly known as absolute zero. 0 Kelvin வேர்ட்ஸை நம்ம என்ன இன்னொரு நேம் யூஸ் பண்ணுவோம்னா அப்சல்யூட் ஜீரோ. அப்சல்யூட் ஜீரோ அப்படிங்கிற எதை மீன் பண்ணுது அப்படின்னா 0 கெல்வினை மீன் பண்ணுது. த அதர் யூனிட்ஸ் ஆஃப் அதாவது அதர் யூனிட்ஸ் ஃபார் மெஷரிங் டெம்பரேச்சர் ஆர் டிகிரி செல்சியஸ், த சிம்பிள் டிகிரி சி அண்ட் ஃபேரன்ஹீட் லட்டஸ் எஃப். அதாவது டெம்பரேச்சரை யூஸ் பண்ணக்கூடிய அதாவது யூனிட்ஸ் இன்னும் 2 யூனிட்ஸ் யூஸ் பண்ணலாம். தென் 1 degree Celsius, then other 1 Fahrenheit. The next topic, unit prefixes. யூனிட் ப்ரிஃபிக்ஸஸ்னா ஒன்றும் இல்லை, அதாவது வெரி லார்ஜஸ்ட் வேல்யூ ஷார்ட் ஃபார்முக்கு மாற்றுறது, தென் வெரி ஸ்மாலஸ்ட் வேல்யூ ஷார்ட் ஃபார்முக்கு மாற்றுறது பேர் தான் யூனிட் ப்ரிஃபிக்ஸஸ். த யூனிட் ப்ரிஃபிக்ஸஸ் ஆர் த சிம்பிள் பிளேஸ்டு பிஃபோர் த சிம்பிள் ஆஃப் எ யூனிட் டு ஸ்பெசிஃபை த ஆர்டர் ஆஃப் மேக்னிடியூட் ஆஃப் த குவான்டிட்டி. The important 2 mark. The
quantity. They are useful to express very large and very small quantities. The important words very large, very small. அதாவது லார்ஜஸ்ட் குவான்டிட்டியை நம்ம சிம்பிளஸ்ட் ஷார்ட் ஃபார்முக்கு மாற்றலாம், வெரி ஸ்மாலஸ்ட் வேல்யூ வெரி ஷார்ட் ஃபார்முக்கு மாற்றலாம். இந்த மெத்தட் தான் யூனிட் ப்ரிஃபிக்ஸ் நம்ம சொல்லுவோம். தென் எக்ஸாம்பிள் கேங்கிறது ஷார்ட் லெட்டர், எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா கிலோவோட ஷார்ட் லெட்டர் கே இஸ் த யூனிட் ப்ரிஃபிக்ஸ். எக்ஸாம்பிள் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா கிலோவோட ஷார்ட் லெட்டர் கே. த யூனிட் ப்ரிஃபிக்ஸ் இன் த யூனிட் கிலோமீட்டர் சொல்லிங்கன்னா கேஎம் அப்படின்னு ஷார்ட் ஃபார்மில் யூனிட் ப்ரிஃபிக்ஸில் மாற்றலாம். ஆனால் இங்கே நமக்கு அது கொடுக்கல. யூனிட் ப்ரிஃபிக்ஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் எ ஸ்பெசிஃபிக் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ். நம்ம இப்போ ஷார்ட் ஃபார்முக்கு மாற்றினாலோ அல்லது வெரி ஷார்ட் ஃபார்முக்கு மாற்றினாலும் சரி, அதாவது ஹையர் வேல்யூயை ஷார்ட் ஃபார்முக்கு மாற்றலாம் அல்லது லோயர் வேல்யூ ஷார்ட் ஃபார்முக்கு மாற்றினா வேல்யூஸ் நெகட்டிவ்ல வரலாம் அல்லது என்ன வரலாம் பாசிட்டிவ்ஸில் வரலாம் அப்படிங்கிற கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். பவர் ஆஃப் 10 சம் யூனிட்ஸ் ப்ரிஃபிக்ஸ் ஆர் கிவன் டேபிள். ஒரு 10 ப்ரிஃபிக்ஸ் யூனிட்ஸை மேலே டேபிள் பண்ணியிருக்காங்க. தென் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். தென் ஃபஸ்ட்டு ஒன் யூனிட் ப்ரிஃபிக்ஸஸ். த பவர் ஆஃப் 10 ப்ரிஃபிக்ஸ் சிம்பிள்ஸ். பவர் ஆஃப் 10 பவர் 15 அப்படின்னா அதுக்கு நேம் வந்து பீட்டா லெட்டர்ஸ் பி. 10 பவர் 15 அப்படின்னா பீட்டான்னு சொல்லுவோம், அது பவர் வந்து பி. தென் நெக்ஸ்ட் 10 பவர் 12 டெரா டி கேபிட்டல் டி. தென் 10 பவர் 9 ஜிகா கேபிட்டல் ஜி. the 10 power 6 mega capital M, the 10 power 3 kilo K, the 10 power 2 hecto H, 10 power 1. இப்போ பார்த்ததெல்லாம் லார்ஜஸ்ட் வேல்யூ, இப்போ பார்க்க போகிறதெல்லாம் ஸ்மாலஸ்ட் வேல்யூ. த 10 பவர் 3 கிலோ கே, 10 பவர் 2 ஹெக்டோ ஹெச், த 10 பவர் 1 டெக்கா, 10 பவர் 1 டெக்கா டா டிஏ டா. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஒன் 10 பவர் -1 டெசி லெட்டர் டி, டெசி லெட்டர் டி. த 10 பவர் -2 சென்டி லெட்டர் சி. தென் நெக்ஸ்ட் 10 பவர் -3 மில்லி எம். தென் நெக்ஸ்ட் 10 பவர் -6 மைக்ரோ லெட்டர் மியூ. த நியூ அதாவது புதுசாக ஒரு லெட்டர் இருக்குது, அதுக்கு பேர் மியூ நேம் இஸ் ஏ மியூ. மைக்ரோவோட லெட்டர்ஸ் வந்து மியூ. 10 பவர் -9 நேனோ லெட்டர் என். 10 பவர் -12 பிகோ லெட்டர் பி. 10 பவர் -15 ஃபெம்டோ லெட்டர் எஃப். அப்போ 10 ப்ரிஃபிக்ஸ் யூனிட்ஸ் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஆல்ரெடி நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க, ப்ரிப்பேர் பண்ணிக்கங்க. த இம்பார்ட்டன்ஸ் 1 மார்க். The physical quantities vary in different preparation, அதாவது different preparation like from 10 power -15 meter being the diameter of nucleus. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க, 10 பவர் -15ங்கிறது வெரி வெரி ஸ்மாலஸ்ட் வேல்யூ. அது எதோட வேல்யூஸ் அப்படின்னா நியூக்ளியஸ், அதாவது ஆட்டம்ஸில் இருக்கக்கூடிய நியூக்ளியஸ்னாவே வெரி வெரி ஸ்மால். அப்போ அதோட வேல்யூஸ், அதோட மாஸ் வந்து வெரி வெரி ஸ்மாலாக இருக்கும். அப்போ வேல்யூஸ் வெரி வெரி ஸ்மாலாக இருந்தால் லெட்டர்ஸ் 10 பவர் -15 அதாவது நெகட்டிவில் வரும், 10 பவர் -15 வரும். அப்போ நெக்ஸ்ட் 10 பவர் 26 பாசிட்டிவ் வேல்யூ ஹையாக இருக்குது. அப்போ இஸ் பீயிங் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 ஸ்டார்ஸ், அதாவது 2 நட்சத்திரத்துக்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ லார்ஜஸ்ட் வேல்யூன்னு பேர். அப்போ லார்ஜஸ்ட்டாக வந்தால் 10 பவர் 26. அப்போ வேல்யூ வந்து பாசிட்டிவில் வருது. த நெக்ஸ்ட் த 9.11 into 10 பவர் -31 kg being the mass of electron. அப்போ எலக்ட்ரான்ஸ்னால் வெரி வெரி ஸ்மால். ஆட்டம்ஸில் உள்ளே இருக்கக்கூடிய இன்சைடு இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் தான் எலக்ட்ரான்ஸ்னாவே வெரி வெரி ஸ்மாலஸ்ட் வேல்யூ. அப்போ அதை வந்து வேல்யூஸ் இதில் ஒரு நெகட்டிவ்ஸில் வருது, அதாவது 10 பவர் -31 வருது. பீயிங் த மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் 2, the 2.2 into 10 பவர் 41 kg being the mass of the Milky Way galaxy. மில்கி வே கேலக்ஸி அப்படின்னா பால்வெளி திரள், அதாவது வானத்தில், அதாவது விண்வெளியில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு பேர் தான் பால்வெளி திரள் அப்படின்னு பேர். அதுமாதிரி மில்கி வே கேலக்ஸி அப்படின்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். அதோட வேல்யூஸ் வந்து 2.2 into 10 பவர் 41 kg. ஏன் பாசிட்டிவ் வருதுன்னா வேல்யூஸ் வந்து ஹையஸ்ட்டாக இருக்கனால, லார்ஜஸ்ட்டாக இருக்கனால வேல்யூ பாசிட்டிவ் வருது. ஸ்மாலஸ்ட் வந்து வேல்யூ வரும் மைனஸ், அதாவது நெகட்டிவ் பாயிண்டில் வரும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், டுடே நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம்னா இந்த கிளாஸில் ஃபஸ்ட் ஒன் மாஸ், த செகண்ட் ஒன் அதாவது மாஸ் தெரிஞ்சுக்கிட்டோம், அதுக்கப்புறம் இது தெரிஞ்சுக்கிட்டோம், அதாவது அட்டாமிக் மாஸ் யூனிட் தெரிஞ்சுக்கிட்டோம், தென் டைம் தெரிஞ்சுக்கிட்டோம், தென் என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், டெம்பரேச்சர். அப்போ ப்ரிஃபிக்ஸ் யூனிட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கிளாஸில் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க. ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸில் ரூல்ஸ் அண்ட் கன்வென்ஷன் ஃபார் ரைட்டிங் எஸ்ஐ யூனிட்ஸ் அண்டு த சிம்பிள்ஸ், இந்த டாபிக்ஸ் பார்ப்போம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ டு ஆல்.